தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாற்றம் என்ற ஒரு முக்கியமான முடிவை தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்ந்த ஒரு முடிவாக காங்கிரஸ் எடுத்திருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி திரு கார்த்திகை செல்வன். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் கார்த்திகேயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாற்றம் அப்படின்றது இப்போ தலித் தலைவராக அவரை நியமிக்கக்கூடியது அப்படின்றது வரக்கூடிய தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா? தேசிய அளவில் அது போன்ற ஒரு நகர்வு தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். எல்லா இடங்களிலும் அதுக்காக தலித் தலைவர் போட முடியாது. ஸோ அவர்கள் ஒரு இளம் தலைவர் தேவை ஒப்பீட்டளவில். அண்ட் ஒன்றிய அரசோடு மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையோடு அவர்களுடைய செயல்பாட்டிற்கு இணங்கி அதோடு ஈடு கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு, குறிப்பாக ராகுல் காந்தி அவருடைய பயணம், அவர் கட்சி நடத்தும் விதம், அடுத்ததாக இந்த கட்சியை எங்கே இட்டு செல்லணும் அப்படின்ற அந்த செயல் திட்டத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு இளம் தலைமை தேவை என்ற பாணியில் தான் இந்த அப்பாயின்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறோம். அதே போல தான் இப்போ சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் கூட நீங்கள் கமல்நாத்துடைய தோல்விக்கு அப்புறம், பெருந்தோல்விக்கு அப்புறம் ஒரு ஒப்பீட்டளவில் ஒரு இளம் தலைவரை தான் அங்கேயும் நியமிச்சிருந்தாங்க. இப்போ ராஜஸ்தானில் கூட அசோக் கெலோட் அவர்கள் ஆட்சியில் இருந்திருந்தாலும் கூட அங்கே சச்சின் பைலட்டை முன்னிறுத்த வேண்டும், அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சியை வளர்த்து முன்னெடுக்கணும் என்றால் இளம் தலைவரை வளர்க்க வேண்டும் அப்படின்றது தான் அவர்களுடைய ஒரு திட்டமாக இருந்தது. அதனுடைய ஒரு நீட்சியாக இங்கும் ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு துடிப்பான தலைவராக அவைலபிள் லீடர்ஸில் யாரோ ஒருவரை போட வேண்டும் என்ற முனைப்பில் தான் காங்கிரஸ் தேசிய தலைமை கடந்த சில மாதங்களாகவே இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த மாற்றம் என்பது ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக பேசப்பட்டு இருந்தது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் ஒரு 5-6 பேர், அதே போல் மூத்த தலைவர்கள் எல்லோரும் சந்தித்து மல்லிகார்ஜுன கார்கே அவரை ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக சந்தித்து திரு அழகிரி அவர்களுடைய செயல்பாடுகள் அதிருப்தியை வெளிப்படுத்தி புதிய தலைமுறையை நியமிக்க வேண்டும் என்ற அந்த போன்ற நடவடிக்கை எல்லாமே நடந்தது. அப்பிருந்தே பேசப்பட்டது இந்த போன்ற மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் வெகு விரைவில் இருக்குது அப்படின்று. இது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா February இவர் அழகிரி அவர் நியமனமும் இதுவும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குன்றதான் நான் பார்க்குறேன்.